தான் போன போக்கில் போகாது சிங்கம். நீ ஊரை விட்டு போகல, நிச்சயம் பண்ண போயிருக்கான்னு நினைச்சிட்டு நாங்க அங்க வந்தோம். அந்த நிச்சயத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு தான் வந்தோம். சரு, உனக்கு என்ன நம்பிக்கை இல்லையா சரு? அப்படி இல்ல சூர்யா, நீ என்கிட்ட கோச்சிட்டு போனே எடுக்கலல்ல, அதான் என் மேல இருக்க கோவத்துல நிச்சயம் பண்ணிடுவியான்னு பயந்துட்டேன். முள் மீது நான் தூங்கும் கோலம்தான், அந்நாளில் நான் செய்த பாவம்தான், மானுக்காக வாடும் மனது நம்பிக்கை வச்சிருக்கியா சரு? நான் கூப்பிட்டா நீ கூட வரமாட்டேன்னு சொல்றியா? நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா சாரி சூர்யா, நான் என்ன பண்ணுவேன்? போன வேற நீ கட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு போன் பண்ணவே இல்ல. இதனால நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சியா? நீ மேல இவ்வளவுதான் நம்பிக்கை வச்சிருக்கியா சரு? ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க காதல நம்பிக்கை அவ்வளவுதானா? பேசாத சரு, போன வச்சிரு. விடவா எந்தன் கதையே நிலவே வைகை சூர்யா, நான் என்ன பண்ணுவேன்? போன வேற நீ கட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு போன் பண்ணவே இல்ல. எந்தன் இதனால நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சியா? நீ மேல இவ்வளவுதான் நம்பிக்கை வச்சிருக்கியா சரு? ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க காதல நம்பிக்கை அவ்வளவுதானா? யாரும் சொல்லாதது ஏன் சூர்யா, பேசாத சரு, போன வச்சிரு. நிலவே வைகை நதியே. என் சரு ரொம்ப பாவம், அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். சின்ன வயசுல நான் வந்துருவேன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போய் 15 வருஷம் கஷ்டப்படுத்திட்டேன். இப்போ வந்ததுக்கு அப்புறமா தினம் சண்டை போட்டு அவளை நான் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கேன். பாவம் என் சரோ, தினமா நானும் பாக்குறேன் ஏதாவது ஒரு பிரச்சனை ரெண்டு பேருக்கும் வந்துடுது. சரோ என்னை பத்தி என்ன நினைப்பா? நான் ஏன் அவன் மேல இவ்வளவு கோவப்படுறேன்? நான் இங்க இல்லாம அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கிறது கூட நான் நினைச்சு பார்க்காம சண்டை தான் போடுறேன். ஆனாலும் அவ பண்ண தப்பு தானே, என்னைய போய் சந்தேகப்படலாமா? அவளுக்காக நான் வீட்டுல எவ்வளவு ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன், அதனாலதான் எனக்கு இவ்வளவு கோவம் வருது. சரோ ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா? இல்ல இருந்தாலும் அவ எனக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறா. அவங்க வீட்டுல கூட அவளை வெளியவே விட மாட்டாங்க, வேற மாப்பிள்ள வேற பார்த்து வச்சிருக்காங்க. அதே மாரி இந்த நிச்சயத்தை நிறுத்த வந்திருக்கானா எனக்காக தானே. கண்டிப்பா நான் அவ மேல கோவப்பட்டிருக்க கூடாது. ச்சே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரோ கூட பேசணும், நேர்ல போய் பார்க்கலாமா? அவ வீட்டுக்குள்ள போக முடியுமா? வேண்டாம், அன்னைக்கு மாதிரி அவங்க மாடிக்கு போயிடலாம். சரோ இல்லனா கால் பண்ணி மேலவான்னு சொல்லலாம். இதுதான் சரியா இருக்கும். இப்பவே போய் சரோ பார்த்தே ஆகணும். சூர்யா எதுக்கு இப்படி பண்றான்? நான் அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அவன் என்கிட்ட கோவமே பட மாட்டான்னு நினைச்சேன், ஆனா இப்ப எல்லாத்துக்கும் கோவப்படுறான். போன் கூட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறான். உடனே கோவத்துல போனை கட் பண்ணிட்டு போறியா? என் பிரச்சனை என்னன்னு சொல்ல கூட விட மாட்டேங்கிறா. ஏன் இப்படி பண்ற சூர்யா? நானே நிச்சயம் பண்ண போயிட்டான்னு நிறுத்துறதுக்காக வந்தேன் சூர்யா, ஆனா நீயே நிச்சயத்தை நிறுத்ததான் போயிருக்கேன்னு எனக்கு தெரியாது சூர்யா. அதுக்காக நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன்னு நினைச்சிட்டு என்னைய கோவப்பட்டிய சூர்யா. நான் எப்பவுமே உன்னைய சந்தேகப்பட மாட்டேன் சூர்யா. நீ 15 வருஷம் அந்த ஊர்ல என்னை பிரிஞ்சிருந்திருக்க, அப்ப கூட நான் ஒரு நாள் சந்தேகப்பட்டதே இல்லை சூர்யா. நான் என்னை விட உன்னைய தான் அதிகமா நம்பிட்டு இருந்தேன் சூர்யா. அந்த நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு வருஷம் காத்துட்டு இருந்தேன். ஆனா நீ எதுக்கு இப்படி என்கிட்ட கோவப்படுற சூர்யா? எனக்கு இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரோஜமா, சரோஜமா. என்னப்பா? சரோஜமா, நீ பண்றது எதுவுமே சரியில்லைம்மா, எனக்கு சுத்தமா பிடிக்கல. எதை சொல்றியப்பா? மாமாவை பின்னாடி ஓட வச்சுட்டு நீயும் நெட்ட மாதிரி பைக்ல போனதை தான் சொல்றேன். ஏமா இப்படி பண்ணா? ரெண்டு பேரும் எங்க போனியா? எப்பா எங்கேயும் போகலப்பா, நெட்ட மாதிரி நானும் சும்மா தான் மாமா கூட விளையாண்டோம். தெரியுமா, நீ சொல்லாட்டியோ சில விஷயங்கள் அப்பாவுக்கு தெரியும். அந்த பையனுக்கு இன்னைக்கு நிச்சயம் அங்கதான் போனியோ? இல்லப்பா. அப்பாட்ட போய் சொல்லாதம்மா, அப்பாக்கு எல்லாம் தெரியும். அங்க போனாலும் உனக்கு மரியாதை கிடைச்சிருக்காது. அந்த குடும்பத்துல போய் நீ வாழணும்னு நினைச்சாலும் உனக்கு மரியாதை கிடைக்காதுமா.
ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய இடம், நம்மளெல்லாம் ஒரு உப்புக்கல் அளவுக்கு கூட மதிக்க மாட்டாவம்மா. அப்பா சொல்றத கொஞ்சமாவது மனசுல வச்சு யோசிச்சு பாரு. உனக்கே உண்மை என்னன்னு புரியுமா? அந்த பையன் ஏதோ சின்ன பையன் புத்தியில பேசிட்டு தெரியான். அதெல்லாம் நம்ப கூடாதுமா, நம்ம வாழ்க்கை தான் கெட்டு போவோம். நீ பொம்பளை பிள்ளை, அவனை இந்த ஊர் உலகம் ஒன்றும் சொல்லாது, உன்னையதான் தப்பா பேசும். அதை நீ மனசுல வச்சுக்கிட்டா போதும். இன்னைக்கு வேணா நீ தான் முக்கியம்னு அவனுக்கு தெரியலாம், நாளைக்கே அவன் குடும்பம் தான் முக்கியம்னு போயிட்டானா நீ என்னமா பண்ணுவா? அதனால இந்த வயசுல வெளுத்ததுல பால் மாரிதாம்மா தெரியும். ஆனா பாலும் கல்லும் ஒன்றும் இல்லம்மா, ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அத நீ புரிஞ்சுக்கம்மா. என்னொன்னு அப்பா சொல்றேன் கேட்டுக்கம்மா. என் தங்கச்சி மாவன் சின்ராஸ் இருக்கான் பாரு, பார்க்க உனக்கு விளையாட்டு பையன் மாதிரி தெரியும். ஆனா அவன் உன் மேல உயிரே வச்சிருக்காமா. இந்த உலகத்துல நீ எதை கேட்டாலும் உடனே கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அவன் தயாரா இருக்கான். அதனாலதான் நீ ஏமாத்தி அவனை விட்டுட்டு போனது கூட தெரியாம வெகுளித்தனமா வீட்டுக்கு வந்து நிக்கிறான். இப்போ வரைக்கும் நீ சொன்ன பொய்ய அப்படியே நம்புறான். இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுமா. அப்பா உனக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவேன், உனக்கு என்னைக்கும் நான் கெடுதல் நினைக்க மாட்டேமா. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. சின்ராச கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா என் தங்கச்சி வீட்டுக்கு போ. அவ உன்னை நல்லா பாத்துக்கிடுவாமா. நீ தேவையில்லாததெல்லாம் மனசுல நினைச்சிட்டு குழப்பிட்டு இருக்காத. என் பிள்ளை எப்பவுமே சரியான முடிவெடுப்பான்னு நான் நம்புறேன். என் நம்பிக்கையை காப்பாத்துமா. ஒரு பக்கம் அப்பா, இன்னொரு பக்கம் சூர்யா. எனக்கு யார் முக்கியம்? எனக்கு 2 பேரும் தான் முக்கியம். இப்ப நான் என்ன செய்வேன்? போனி இறையிற மாதிரி சத்தம் கேக்குது. சூர்யாவா தான் இருக்கும். சரோ, நீயா பேசாதேன்ட்ட. ஏன் நான் பேசக்கூடாது? என்னாச்சு சரோ? போ சூர்யா, நீ தான் என்கிட்ட கோவப்பட்டல்ல, உடனே போனை கட் பண்ணிட்டு போயிடுவா. அதுக்கு தான் நீ பேச வேண்டாம்னு சொல்றேன். ஓ அப்படியா? என் சரோ கிட்ட நான் கோவப்பட்டேன்ல, அதனால உனக்கு உன் வீட்டு மாடியில ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன். போய் பாக்குறியா? என்னது, எங்க வீட்டு மாடியிலையா? எப்படி வச்ச, எப்போ வச்ச சூர்யா? நீயே போய் பாரு சரோ, அப்பதான் தெரியும். ஏன்னா நான் உன்கிட்ட கோச்சிக்கிட்டேன்ல, அதனால தான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக மொட்டை மாடியில gift வாங்கி வச்சிருக்கேன். அதை பார்த்ததும் உன் கோவம்லாம் குறைஞ்சு போயிடும் சரோ. இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க? போய் பாரு. ஆ சரி. என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பான்? இதை எப்படி மாடிக்க வந்தான்? ஒரு சமயம் கீழே நின்னுட்டே தூக்கி எரிஞ்சிருப்பானோ? அது அப்படி என்ன கிஃப்டா இருக்கும்? அதை பார்த்த உடனே எனக்கு எப்படி கோவம் குறையும்? என்ன சொல்றான்? சரி போய் பார்ப்போம். சரோ, இனி பார்த்ததும் ஷாக்காக போறா. அதுதான் வேணும். அனுமா, என்னம்மா என்னாச்சு? நடந்ததே நினைச்சு அழுதுட்டு இருக்கியம்மா? அழாதம்மா, தான் நாங்க உன்னை பார்த்து கூட்டிட்டு வந்துட்டோம்ல. அனு அழாதம்மா, வாமா சாப்பிட போவோம். எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏம்மா, அந்த பொம்பளை செஞ்சதே நினைச்சு அழுதுட்டு இருக்கியோ? இல்லை, என் புருஷனா? அவளா உனக்கு புருஷனா? அவனை நீ மனுஷனா கூட மதிக்க கூடாது. இத்தனை நாள் அவன் கூட வாழ்ந்து நீ என்ன சந்தோஷத்தை கண்டானு? ஒரு நாளாவது உன்கிட்ட சிரிச்சு பேசிப்பான் அவன். அவனெல்லாம் இனி புருஷனே சொல்லாத. அம்மா, நாங்க இல்லாம எல்லாரும் கஷ்டப்படுவாங்கல்ல. படட்டும், அப்பயாவது அறிவு வருதான்னு பாப்பா அந்த குடும்பத்துக்கு. ஊர்க்கார எல்லாரும் சேர்ந்து காரி துப்புவான்ல, வீட்டுக்கு வந்த மருமகளை ஒழுங்கா பாத்துக்க துப்பு இல்லன்னு. அப்பயாவது அந்த குடும்பம் திருந்துதான்னு பாப்போம். அம்மா, சித்தி செஞ்ச தப்புக்கு அவங்க எல்லாரும் என்னம்மா பண்ணுவாங்க? சித்தியா? அவளை என்ன நீ சித்தினா சொல்லிட்டு இருக்க? உன் வாயினால நீ அப்படி சொல்லதானு? அந்த பொம்பளை உன்னை கொல்ல பார்த்துருக்கு. இனி நம்மளுக்கு யாரும் வேண்டாம். இனியோட எல்லாரையும் தலை மொழிகிரு. இப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காத நேரமா. நாங்க சொல்றது கேளானு. இனி அவனும் உனக்கு வேண்டாம், அந்த குடும்பமும் உனக்கு வேண்டாம். அவனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு நீ எத்தனை நாள் சந்தோஷமா இருந்திருப்பா சொல்லு? தினமோ அழுகையும் வேதனையும் தான் உனக்கு. நானும் இத்தனை நாளா ஏதோ உனக்கு கல்யாணம் ஆயிட்டே இருந்தா இந்த வீட்டுல உன்னை விட்டு வச்சிருந்தேன். இனி இந்த மாதிரி நாங்க விட்டு கொடுத்துட்டு இருந்தோம்னா உன்னை கொன்றுவாவே. அதுக்கோ ஒரு காரணம் சொல்லுவானு. அதனால நம்மளுக்கு இனி அந்த குடும்பம் வேண்டாம், ஒரே அடியே தலை மொழிகிரு. அதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. தினம் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எங்களால தேடி தெரிய முடியாது. அதுக்கு நீ நம்ம வீட்லயே இருந்துடலாம். உன்னைய நாங்க ராணி மாதிரி பாத்துக்கிடுவோம். நாங்க சொல்றது தயவு செஞ்சு கேளானு. அழுகையை நிறுத்து. அவனுக்காக நீ அழுதுட்டு இருந்தான்னு வச்சுக்க, உன் வாழ்க்கை தான் ஒவ்வொரு நாளும் வீணா போவோம். கண்ணை தொடச்சிட்டு முகத்தை போய் கழுவிட்டு சாப்பிடவா. எனக்கு பசி
சொன்ன கேளுமா. ஏற்கனவே அந்த வீட்டில் 2 நாள் நீ பட்டினி கிடந்திருக்கா. இன்னைக்கு இப்படி சாப்பிடாம கிடந்தா நல்லா இருக்காதுமா. பா, உனக்கு ஏதாவது ஆயிட்டுன்னா அப்பாவோட நிலமையும் என்னோட நிலமையும் யோசிச்சு பார்த்தியானு. வாமா, எங்களுக்காகவாது வந்து சாப்பிடு. அனு, எழுத்துருமா, கண்ணை தொடச்சிட்டு வா. கிஃப்ட் எங்கேயுமே காணோம். இங்கே தானே இருக்குன்னு சொன்னா. இங்கே எங்கேயுமே இல்லையே. ஒரு சமயம் ஏதாவது தூக்கிட்டு போயிருக்குமா? இல்லைன்னா அஸ்வின் மாடிக்கு வந்திருப்பானோ, எடுத்துட்டு போயிட்டானோ. சூர்யா வைக்கலன்னா நம்மகிட்ட போய் சொல்ல மாட்டான்ல. அதில் அப்படி என்ன இருக்கும்? சே, காணுமே. ஒருவேளை முழு நிலாவை தான் போய் பார்க்கக்கா கிஃப்ட்டுன்னு சொல்லியிருப்பானோ. ஏன்னா நிலானா எனக்கும் சூர்யாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால இதை தான் சொல்லியிருப்பானோ. இருந்தாலும் இருக்கும். இந்த நேரத்தில் எப்படி அவன் நம்ம வீட்டு மாடிக்கு வந்து கிஃப்ட் வைப்பான்? கண்டிப்பாக இந்த நிலாவாக தான் இருக்கும். சரு, கத்தாத. நான் தான், பயப்படாத. சூர்யா, நான் தான். சூர்யா, நீ எங்க வீட்டு மாடியில நிக்கா. எங்க அப்பா பார்த்தா அவ்வளவுதான். இறங்கி வீட்டுக்கு போ சூர்யா. ஏ சரு, எனக்கு மட்டும் இது உங்க வீட்டு மாடிதான் தெரியாதா? இல்ல சூர்யா, எங்க அப்பா பாத்துருவாவில்ல. பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். அதான் அன்னைக்கு உங்க அப்பா கிட்டே வந்து சொல்லித்தானே போனேன். உங்க அப்பா இப்ப பார்த்தா மட்டும் என்ன சொல்லுவாரு? பயப்படாத சரு. நானே உங்ககிட்ட கோச்சிக்கிட்டேன்னு தான் நீ சமாதானப்படுத்துறதுக்காக நேரில் வந்தேன். நீ தேவையில்லாதெல்லாம் நினைச்சு பயப்படாத சரு. இப்ப இனி பார்த்தது உனக்கு கோவம் போயிடுச்சா? என்ன, கோவம் போகலையா? ஆமா, போவல. எங்க பாப்போம், கோவம் எங்க இருக்கு? கோவம் உன் மேலதான் இருக்கு. அதான் சரு, எங்க இருக்கு? அது நிறைய இருக்கு. எவ்வளவு இருக்கு? நிறைய இருக்கு. சரு, போய் தானே? இல்ல, பொய் இல்ல. எங்க முகத்தை பாப்போம். எங்க, எங்கேயுமே கோவம் தெரியலையே எனக்கு. அதெல்லாம் இருக்கு. எனக்கு இந்த முகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியலையே. அதெல்லாம் கோவம் நிறைய இருக்கு. சரு, உன் முகத்தை காட்டு பாப்போம். இல்ல, இந்த முகத்துல கோவம் எங்க இருக்குன்னு நான் தேடி கண்டுபிடிக்கணும். திரும்பி முகத்தை காட்டு. சூர்யா, நான் உன் மேல இவ்வளவு நேரம் கோவமா தான் இருந்தேன். அப்படின்னா இப்ப போயிடுச்சா? இப்பயும் கோவமா தான் இருக்கேன். இந்த கோவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. நீ எதுக்கு அப்படி கோவப்பட்ட சூர்யா? சரு, எனக்குன்னா கோவம் வரக்கூடாதா? எனக்கும் கோவம் வரல, உங்ககிட்ட மட்டும்தானே காட்ட முடியும். நானும் மனுஷன் தானே சரு. இருந்தாலும் என்கிட்ட கோச்சிக்க கூடாது சூர்யா. சரி சரு, இப்போ என் சரோக்கு கோவம் போயிடுச்சா? சரு, நம்ம 2 பேரும் இப்படியே இருந்துடலாமா? இப்படியே வா. ஆமா சரு, இப்படியே விடியாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். விடிஞ்சிருமே. விடிஞ்சிருமா? ஆமா, விடியாம இருந்தா நல்லா இருக்கும் சரு. ஏராளமாசை என் நெஞ்சில் தோன்றும். அதான் சரு, எங்க இருக்கு? அது நிறைய இருக்கு. எவ்வளவு இருக்கு? நிறைய இருக்கு. சரு, பொய் தானே? இல்ல, பொய் இல்ல. காலம் முடியலாம், நம் காதல் முடியும். எங்க முகத்தை பாப்போம். பார்க்க பார்க்க காதல் கூடுதே. எங்க, எங்கேயுமே கோவம் தெரியலையே எனக்கு. அதெல்லாம் இருக்கு. உன்னாலே எனக்கு இந்த முகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியலையே. என் ஜீவன் வாழுதே. அதெல்லாம் கோவம் நிறைய இருக்கு. சரு, உன் முகத்தை காட்டு பாப்போம். இல்ல, இந்த முகத்துல கோவம் எங்க இருக்குன்னு நான் தேடி கண்டுபிடிக்கணும். திரும்பி முகத்தை காட்டு. சூர்யா, நான் உன் மேல இவ்வளவு நேரம் கோவமா தான் இருந்தேன். என் கண்களோ. அப்படின்னா இப்ப போயிடுச்சா? இப்பயும் கோவமா தான் இருக்கேன். இந்த கோவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு.